பிரைஸ் லார்ட். மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய வேத வசனம் ரோமர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் வசனம் 35. தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? Who has first given to God that God should repay him? Hallelujah. நம் எல்லோரும் நமக்கு பதில் கிடைக்க வேண்டும் என்று நாம் அவரிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இதை கொடுங்கப்பா, அதை கொடுங்கப்பா, இதை நிறைவேற்றுங்கப்பா, இதை செஞ்சிருங்கப்பா, இதை தந்துருங்கப்பா, இதை முடிச்சு கொடுத்துருங்கப்பா, இதை திறந்து கொடுத்துருங்கப்பா, இந்த கதவை மூடி விடுங்கப்பா, இப்படி என்று பலவிதமான கேள்விகளுக்கு மத்தியில் நம்மளுடைய விண்ணப்பம். அந்த விண்ணப்பத்திற்கு நாம் பதில் தேடிக்கொண்டே இருக்கின்றோம். பதில் கிடைக்க வேண்டும் என்றே நாம் ஜெபிக்கின்றோம். ஆனால் அவர் என்ன கேட்கிறார் என்றால், who has first given to God? அவர் நமக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று முந்தி அவருக்கு நாம் எண்ணத்தை கொடுத்தோம். நாம் ஒன்றை கொடுத்து வைத்தோமா? யாராவது நம்மகிட்ட காசு கேட்டால் நம்ம சொல்லுவோம், ஏன் கொடுத்து வச்சிருக்கியா அப்படின்னு கேட்போம். அப்போது அதனால்தான் வேத வசனம் இப்படியாக சொல்கிறது, முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொட்டி கொடுக்கப்படும். நாம் தேவனிடத்தில் அன்பு செலுத்துவோராக இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய அன்பு அவரை தானாக தர வைக்கும் தெய்வமாக மாற்றுகிறது. அவர் பதிலளிக்கும் தெய்வமாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்பினால், நாம் முதலாவது நம்முடைய அன்பை அவருக்கு செலுத்த வேண்டும். நம் இருதயத்தை அவருக்கு ஒப்புவிக்க வேண்டும். நாம் நம்மை கொடுப்போமா? அவர் நம் விண்ணப்பத்திற்கு பதில் நிச்சயம் கொடுப்பார். God bless you.